India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். Come on, baby. Come on, baby. What the hell, mom? எதுக்காக மியூசிக் ஆஃப் பண்ணீங்க? பார்த்தா தெரியல உங்களுக்கு நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். You seriously have zero sense of space. Behave yourself, அவனி. நீ என்ன Dress போட்டுட்டு இருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? மொத்த வீட்டையும் டான்ஸ் பாராவும் கிளப்பாவும் மாத்தி வச்சிருக்க. அப்புறம் நீங்கெல்லாம் கிளம்புங்க இங்க இருந்து. நீங்க இன்னொரு தடவை இந்த பக்கமே வரக்கூடாது. யாரும் போகாதீங்க. I said யாரும் இங்க இருந்து போக கூடாது. Everyone stay. டேய் சாஹில், நாம இங்க இருக்கிறது நல்லது இல்ல. விஷயம் நம்ம வீட்டுக்கு போய்டும். அவனி தப்பா எடுத்துக்கோடா. அது விட்றா, அப்புறம் சொல்லி புரிய வச்சுக்கலாம். இப்போ இங்க இருந்து கிளம்பலாம் வா. இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பா வரைக்கும் போச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. வா. விபன் சாயில் வெயிட். ரெண்டு பேரும் எங்க போறீங்க? அவனி நம்மள போக கூடாதுன்னு சொல்லிருக்கா, உங்களுக்கு தெரியாதா? We will stay here. நான் ஆவணியோட அம்மா. நான் உங்களை இங்க இருந்து போக சொன்னேன். இது என்னோட வீடு. இது என்னோட வீடும் தான். இந்த டான்ஸ் முடியாத வரைக்கும் யாரும் இங்க இருந்து போக மாட்டாங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஏன் பேச்சு தான் கேட்பாங்க, உங்க பேச்சு இல்ல. நீங்க இங்க இருந்து போங்க. Just get lost. புனித், start the music now. சரி அவனி. நீங்க மியூசிக் போட கூடாது. உங்களை இங்க இருந்து நான் போக சொன்னேன். நீங்க கூப்பிட்டு ஒன்றும் நாங்க இங்க வரல. ஆவணி கூப்பிட்டு தான் நாங்க இங்க வந்தோம். அவ எங்களை இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லாத வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். மாம், வாடா போயிடலாம். இல்லைன்னா நாமளும் இப்படிதான் அடி வாங்கணும். வா. மாம், மரியாதையா இங்க இருந்து போங்க. இல்லனா இன்னைக்கு என்னோட கை பேசும். Just get out of here. புனித், விபின் அப்புறம் சாயில கூப்பிடு. பார்ட்டி இன்னும் இங்க முடியல. சரி ஆவணி. இப்ப நீ இங்க டான்ஸ் ஆடுன, நான் மோசமானவளா மாறிடுவேன் அவனி. நீங்க ஏற்கனவே மோசமானவளா ஆயிட்டீங்க. இப்ப நான் இங்க டான்ஸ் ஆட தான் போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வர தான் போறேன். நான் இப்ப இங்க டான்ஸ் ஆட தான் போறேன். உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணிக்கோங்க. நில்லுங்க. What's wrong with you guys? உங்களுக்கு கேட்கலையா? அவனி நம்மள இங்க இருக்க சொன்னா. அவனி சொன்னாதான் புனித். ஆண்டி கிட்ட அடி வாங்கினதுனால உனக்கு தான் கேட்கலன்னு நினைச்சேன். வாயை மூடிட்டு தான் விபின். அவங்க அவனியோட அம்மா. ஒரு அடி அடிக்கிறதுல என்ன தப்பு? நானும் அதை தான் சொல்றேன். அவங்க அவளோட அம்மா. அம்மா சொல்றத கேட்கணும்ல. விபின் சொல்றது சரி புனித். ஆன்டி இப்ப பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதனால நாம இப்ப இங்க இருந்து போயாகணும். சீரியஸ்லி? அவனி அப்படியே தனியா விட்டுட்டு போகலான்னு சொல்றியா?
உனக்கு என்ன பைத்தியமா சாகில்? அவனி நம்மளோட ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்குற சூழ்நிலை வந்தாலும் நாம அதுல இருந்து பின்வாங்க கூடாது, சரியா? நம்ம ஆவணியை விட்டுட்டு எங்கேயும் இப்ப போக போறது இல்ல. ஓகே, தட்ஸ் ஃபைனல். புனித், அதே மாதிரி ஃப்ரெண்ட் அசிங்கப்படவும் நம்ம விடக்கூடாது. நாம இப்ப இங்க இருந்து போயிட்டா அவன் நம்மள ரொம்ப தப்பா நினைப்பா. ப்ளீஸ் நீங்க 2 பேரும் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீ புரிஞ்சுக்கிட்டல, புரிஞ்சுக்க. நாங்க போறோம். வா சாகில். சாகில், விபின் எங்க போறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. புனித், புனித், அவங்க 2 பேரும் எங்க? போயிட்டாங்க. சாரிப்பா, அவங்க 2 பேரும் நீ சொன்னதை கேட்கல. முட்டா பசங்க. என் அம்மா என் மொத்த மூடியும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சீரியஸ்லி. பட் புனித், நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க எதுக்காக என்னை விட்டுட்டு போனீங்க மனிஷ்? நீங்க இல்லாம நான் இந்த உலகத்துல எல்லா புயலையும் எதிர்த்தேன். ஆனா நான் உங்க பொண்ணு கிட்ட ஒவ்வொரு தடவையும் தோத்து போயிட்டு இருக்கேன். ஆவணி உங்களுக்கு தேவதையா இருந்தா இல்லையா? ஆனா அவ எனக்கு இப்போ பயங்கரமான கனவா இருக்கா. எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தப்பு நடந்துட்டா, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் மேல வந்து உங்ககிட்ட நான் எந்த முகத்தை காட்டுறது? எனக்கு தைரியம் கொடுங்க மனிஷ். என்னால உங்க தேவதைய அவ போற மோசமான பாதையிலிருந்து திரும்ப கூட்டிட்டு வர முடியுமா? மறுபடியும் அதே சேம் ஓல்ட் எமோஷனல் டிராமா, ரைட்? உங்களை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ டவுன் மார்க்கெட் மென்டாலிட்டி இருக்கிற ஒரு லேடி வயித்துல பிறந்துட்டோமோன்னு. அப்பா, உங்களுக்கு வேற பெட்டர் ஆப்ஷனே கிடைக்கலையா? லைக் சீரியஸ்லி மாம், உங்க புது சீப் டிராமாவை நிறுத்துறீங்களா? ஜஸ்ட் ஸ்டாப் ஆக்டிங் லைக் a boomer. அவனி, நான் என்ன பண்றேனோ அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். எனக்கு என்னோட நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். நீ ஒரு பொண்ணுமா? சோ வாட்? ஏதாச்சும் பேய் வந்து என்ன சாப்பிடுமா என்ன? சீரியஸ்லி மாம், நீங்க இவ்வளவு அவுட்டேட்டடா இருக்கீங்க. ridiculous. மாம், times have changed. பொண்ணுங்க தான் பசங்களை ஹேண்டில் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் பட்டாமூச்சி தான் பூவை தேடி போகும். இப்போ பூவே பட்டாமூச்சி தேடி போகுது. யூ காட் இட் மாம். So stop acting like 90s. அவனி, உன் வாழ்க்கையை நான் சீரழிய விட மாட்டேன். மாம், இன்னைக்கு நீங்க பண்ணத நீங்க திரும்பவும் என்கிட்ட பண்ண முயற்சி பண்ணாதீங்க. நீங்க என்ன அடிச்சிருக்கீங்க, புனித அடிச்சிருக்கீங்க, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனா இனிமே என்னைக்குமே என் வார்னிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மாம், இல்லனா ரொம்ப அசிங்கப்படுவீங்க. அவனி, நான் சொல்றத கேளு அவனி. ஒரு பியர் ஆர்டர் பண்ணா தான் கரெக்டா இருக்கும். மாம், இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா இன்னைக்கு என் கை பேசும். சீரியஸ்லி மாம், இவ்ளோ அவுட்டேட்டடா இருக்கீங்களா? ridiculous. மாம், times have changed. உங்களை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ டவுன் மார்க்கெட் மென்டாலிட்டி இருக்கிற ஒரு லேடி வயித்துல பிறந்துட்டோமோன்னு. அப்பா, உங்களுக்கு வேற பெட்டர் ஆப்ஷனே கிடைக்கலையா? லைக் சீரியஸ்லி. என்ன இது? ஹலோ, நான் கடையில இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன், ஆனா இன்னும் எனக்கு அது டெலிவரி ஆகல. சாரி மேடம், நைட் ஆயிடுச்சு. வாட் டு யூ மீன் பை நைட்? அப்புறம் எதுக்காக நீங்க ஆர்டர் அக்செப்ட் பண்ணீங்க? கடையை சாத்திட்டு வீட்ல உட்கார வேண்டியதானே? சாரி மேடம். வாட் சாரி?
நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஆர்டர் இப்பவே டெலிவரி ஆகணும். சாரி மேடம். சாரின்னு சொல்லி தயவு செஞ்சு இரிட்டேட் பண்ணாதீங்க. அண்ட் லிசன், நான் இங்க என் வீட்டு கார்டன்ல உட்கார்ந்திருக்கேன். இங்கே டெலிவரி பண்ணிடுங்க. சீக்கிரம் வாங்க. அவனி மேம். எஸ், என் ஆர்டர் கொண்டு வந்தீங்களா? எவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பவோ ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன வெயிட் பண்றீங்க? கொடுங்க. கொடுக்க வேணாம், அங்க வச்சிரு. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன். இதுல சர்வீஸ் வேற ஸ்லோ. சீக்கிரம் எடுங்க. ஓபனர் எங்க? நான் ஓபனரையும் ஆர்டர் பண்ணேன். அத மறந்துட்டீங்களா? How will I able to open this? ஐயோ, வீட்டுக்குள்ள போனா அம்மா எமோஷனல் பிளாக்மெயில் ஆரம்பிச்சிருவாங்க. உன்னால இத ஓபன் பண்ண முடியும்ல? அப்ப பண்ணு. தர. ஓஹோ, எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ற? Beers share tonight. சிகரெட்? கேர்ள் ஃப்ரெண்டாவது இருக்காளா? அடா, அப்புறம் எப்படி நீ வாழ்ற? சரி, அட்லீஸ்ட் உனக்கு பொண்ணுகிட்ட ஃப்ளர்ட் பண்ணாவது தெரியுமா? சரி, அதை விடு. நம்ம ஒன்னா பீர் குடிக்கலாம். வா, உட்காரு. மேம், நான் உடனே கடைக்கு திரும்ப போகணும். இல்லைன்னா சார் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. அட இரு 10 நிமிஷத்துல வானம் ஒன்னும் இடிச்சு விழுந்துராது. மேம் வேண்டாம் மேம், நான் சொல்றதை கேளுங்க. That's like a good boy. அவனி, நாட் அகேன் மாம். நீங்க என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? உன் பேர் என்ன? அங்கித். We'll catch you soon. யார் அந்த பையன்? டெலிவரி பாய் அங்கித். பியர் குடிக்கணும்னு தோணுச்சு, அதான் ஆர்டர் பண்ண. நீ அவன் கூட சேர்ந்து? So what mom? அவனும் பையன் தானே, ரொம்ப ஹேண்ட்ஸம். ஆனா என்ன ஏழை. அதுக்கு என்ன இருந்தாலும் தாமரை சேத்துல தானே இருக்கும். அப்புறம் நீங்க பாத்தீங்களா மாம், பூ எப்படி பட்டாமூச்சி தேடி வந்துச்சுன்னு? I like it. காலமே மாறி போயிடுச்சு மாம். It's 2023. இந்த ஆதிகால தேனத்துல இருந்து நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க. அவனி, இங்க பாருமா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன் பேரு ரொம்ப கெட்டு போயிடுமா. யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டாங்க. கல்யாணம்? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? ஒருத்தவன் கூடயே வாழ்நாள் முழுக்க இருக்கணும், குழந்தைய வேற பெத்துக்கணும். மை ஃபுட். நான் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழணும். புது புது பசங்களோட சில் பண்ணணும், பாட்டு பாடணும். நான் யூரோப்ல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்க ஃப்ரீ லைஃப். அங்க நம்மள யாரும் தடுக்க மாட்டாங்க. மனசுக்கு பிடிச்சத பண்ணலாம்.
அவனி கொஞ்சம் புரிஞ்சுக்கோம்மா. சரி, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வா சாப்பிடலாம். அட என்ன தொல்லை பண்ணாதீங்க அம்மா. எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். அவனி நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. வா கொஞ்சமாவது சாப்பிடு. ஐயோ என்ன கொஞ்சம் தொல்லை பண்ணாதீங்க மாம். ஆல்ரெடி நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டீங்க. இப்ப மட்டும் நீங்க என்ன ஃப்ரீயா விடல, நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப வரவே மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்க அப்பாவோட போட்டோ முன்னாடி நின்னு மறுபடியும் புலம்ப வேண்டியதான். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் போங்க. அவனி புனித், அட உள்ள வா. உங்க அம்மா வான்னு சொல்றேன்னு ஏன் அங்கேயே நிக்கிற? வா. நீ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கையில பயப்படக்கூடாது, பயம் கொடுக்கணும் புனித். சரி அதை விடு, அவன் கிடைச்சானா? இல்லப்பா, நான் அந்த கடைக்கு நேர்லயே போயிட்டேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அன்னைக்கு ராத்திரி அவங்க லேட்டா வந்ததால அவங்க முதலாளியே அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டதா. அவரு அவங்களுடைய அட்ரஸ் கூட எங்க இருக்குன்னு சொல்லல. அந்த ஆளு என்ன முட்டாளா இருக்கான்? அவன் தலையை உடைக்க வேண்டியதானே? என்னாலதான் அந்த அங்கித்துக்கு வேலை போயிடுச்சு. புனித், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? அப்போ ப்ளீஸ் அந்த டெலிவரி பாயை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. ரிலாக்ஸ், நான் ட்ரை பண்றேன். அவனி ட்ரையல்ல நீ ப்ராமிஸ் பண்ணு அங்கித்தை நீ கூட்டிட்டு வருவேன்னு. ப்ராமிஸ். குட். அந்த பார்ட்டிக்கு அப்புறம் சாஹில கூட நான் பார்க்கவே இல்லை. உங்க அம்மா சாகிலோட அம்மா கிட்ட ஏதோ போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி? என்னோட அம்மாவா? ஆமா. இவங்க எப்பதான் திருந்துவாங்கன்னு தெரியல. ஆமா, உன்னுடைய அம்மா எங்க? தெரியல, எங்கயாவது பத்த வைக்க போயிருப்பாங்க. அதை விடு, உங்க வீட்ல வந்து எங்க அம்மா எதுவும் போட்டு கொடுக்கல? என் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியாது. தேங்க் காட். அப்புறம் விபின், விபின் எங்க? அவன் செஸ் காம்படிஷனுக்காக கான்பூர் போயிருக்கான். ஓகே, நீ ஒண்ணு பண்ணு, சாஹில் வீட்டுக்கு போய் அவனை இங்க கூட்டிட்டு வா. சரி, நான் சாகில இங்க அனுப்பி வைக்கிறேன். ஆனா நான் வரமாட்டேன். ஏன்னா நான் உன்னோட அந்த டெலிவரி பாயை தேடி கண்டுபிடிக்கணும். ஓ, யூ ஆர் such a sweetheart. பாய் அவனி, நான் சாகில் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, பாய். பாய். நான் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, என் பேச்ச கேட்காம திரும்பவும் இங்க வந்திருக்க. சாரி ஆண்டி, என்னை இங்க ஆவணி தான் வர சொன்னான். ஆண்டி, யூ நோ வாட், ஆவணி வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏதாவது சொன்னா முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் இல்லையா? புனித், இதான உன் பேரு? ஆமா. இனிமே இந்த வீட்டு பக்கம் உன்னோட நிழல் பட்டுச்சுன்னா கூட இந்த வீட்டு பக்கம் உன்னை பார்த்த உன் மேல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். மாம், நான் இப்பவே 100க்கு டயல் பண்ணி போலீஸ கூப்பிடுறேன். என்ன சும்மா போலீஸ்னு மிரட்டுறீங்க? புனித் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் அவனை தினமும் கண்டிப்பா பாப்பேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் மீட் பண்றீங்களே, நான் எதுவுமே சொல்றது இல்லையே. அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? எனக்கு எல்லாம் தெரியும். சாயிலோட அம்மா கிட்ட நீங்க போட்டு கொடுத்துருக்கீங்களே. நீங்க திருந்துறேன்ற வார்த்தை பக்கம் கூட போக மாட்டீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன் என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்கன்னு. ஆனா இல்ல, என்ன தொல்லை பண்றீங்க.
இந்த தடவை உங்க கைய மட்டும் தான் புடிச்சிருக்கேன். அடுத்த தடவை நீங்க கை ஓங்குனீங்கன்னா கை ஓங்குறதுக்கு உங்களுக்கு கையே இருக்காது. அவனி Sahil, baby, how are you? வா உட்காரு. வேற நீ இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். எக்ஸாம்ஸ் வேற வருது இல்லையா? உண்மைய சொல்லு, எங்க அம்மா உங்க வீட்ல வந்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னு. அது அப்பா ரொம்ப கோவமா இருந்தாரு. உனக்கு அதெல்லாம் புரியாது, உனக்கு தான் அப்பா இல்லைல்ல. எங்க அப்பா தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டாட். ஆனா என்னோட அம்மா டோட்டல் டிசாஸ்டர், ஜீரோ அப்டேட் அண்ட் டவுன் மார்க்கெட் வைப்ஸ். இங்க பாரு அவனி, ஆன்ட்டி சொல்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. நீ உன்னை மாத்திக்கணும் அவனி. இந்த சிகரெட், சரக்கு, லேட் நைட் பார்ட்டிஸ், இது எதுவுமே நல்லதில்லை அவனி. Oh really Sahil? You know, you sound like a boring uncle. அட இந்த சரக்கு சிகரெட்டை விட பெஸ்ட் ஃப்ரெண்ட நான் பார்த்ததே இல்லை. அட்லீஸ்ட் இது என்னைக்குமே நம்மள சீட் பண்ணாது. ஆனா இது ஹார்ம்ஃபுல்லா இருக்குல்ல, இதுலயே வார்னிங்ஸ்லாம் போட்டிருக்காங்களே. But I really enjoy breaking warning. சரி அதெல்லாம் விடு, நீ சொல்லு. அது அவனி, அது வந்து நான் ஒரு விஷயம் சொல்லவா? அட அட சொல்லு, எதுக்கு வெக்கப்படுற? அது ஐ லவ் யூ அவனி. நீ இது எல்லாத்தையும் விட்டுரு, நாம ஒன்னா இருக்கலாம், நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், அப்புறம் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஒருத்தர் கூடவே இருந்தா அது ஜாலியா இருக்காது மை பேபி. நீ எப்பவாவது வானத்துல பறக்கிற பறவைய பாத்திருக்கியா? அது என்னன்னா எனக்கும் உங்களை மாதிரி பறக்கணும். இந்த காதல் கீதெல்லாம் முட்டாள்தனம். அண்ட் கல்யாணம் இஸ் டோட்டலி ரெடிகுலஸ். நம்ம ஒருத்தவங்க கூடயே முழு வாழ்க்கையும் ஒன்னா வாழணுமா? நாட் மை திங், நெவர். காதல் கல்யாணம் எல்லாரும் பண்றாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம். நான் அவங்கள மாதிரி இல்ல. அண்ட் நீ யூரோப்ல பாரு, எல்லாருக்குமே ஃப்ரீ லைஃப். நானும் அவங்கள மாதிரி வாழ்க்கையை தான் வாழணும். எப்போ என்ன தோணுதோ அதை பண்ணணும். ஆனா காதல் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமானது சாஹில். கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் நல்லா இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை முழுக்க தண்டனை. நோ நோ பேபி, என்னால அதெல்லாம் முடியாது. நினைச்சாலே பயமா இருக்கு. அவனி, என்னால அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. Get up. இங்க இருந்து போ, அங்க கேட் இருக்கு, just get lost. அப்புறம் இனிமே என் கண் முன்னாடி வந்துராத. Now leave. அடுத்த தடவை மனசை கொடுக்கறதுக்கு முன்னாடி மூளையை பயன்படுத்து. அப்புறம் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, I am your biggest heartbreak. Get lost. இங்க இருந்து போ. அவனி, சாயல் உங்ககிட்ட சொன்னதுல ஒன்னும் தப்பில்லையே. அவனும் ரொம்ப நல்ல பையன், அவங்களும் நல்ல குடும்பம்தான். நாங்க பேசுறது ஒட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா மாம்? இப்படி கேவலமா நடந்துக்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் பெட்ரூம்ல ஆடியோ சிசிடிவி போட்டுருங்க. ராத்திரி பகலா நான் பேசுறத கேட்டுட்டே இருங்க. நான் உங்ககிட்ட எதை சொன்னாலும் நீ தப்பா எடுத்துக்கிற. நீங்க எதையும் சொல்லாதீங்க மாம். எப்போ வாய திறந்தாலும் எனக்கு பிடிக்காததான் சொல்றீங்க. 24/7 என் மூட கெடுக்கிறது தான் உங்க வேலை. உங்க ஜெனரேஷனை புரிஞ்சுக்கவே முடியல.
சரி வா. எங்க? லெட்ஸ் கோ. கம் ஆன். கம். ஆவணி, நான் உன்னை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. வாய் மூடுங்க. தினமும் நீங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வேண்டாம். இல்லனா இது வரைக்கும் நடக்காததை நீங்க பாப்பீங்க. கம் ஆன். கம் ஆன். ஜெயஸ்ரீ, சுத்தி சுத்தி என்ன தேடுற? இங்க இங்க பாரு ஜெயஸ்ரீ. என்ன அப்படி பாக்குற ஜெயஸ்ரீ? ஆவணியோட நடத்தையால உனக்கு நடக்கிற பிரச்சனை அது என்னுடைய ஆத்மாவையும் தான் சேர்த்து பாதிக்குது. அதனாலதான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். எவ்வளவு நாளுதான் இப்படி வேடிக்கையே பாப்ப ஜெயஸ்ரீ? என்ன பண்றது, என் விதியில இதுதான் எழுதி வச்சிருக்கு. என்னோட விதியில உனக்கு இதுல பங்கு இருக்கு. முதல்ல நான் மனுஷ இழந்த வேதனையில இருந்தேன். இப்போ ஆவணியோட செயலால வாழ்வோ சாவோ மேல இருக்கிறவன் கையில தான் இருக்கு. ஆனா குழந்தைங்களோட எதிர்காலம் அவங்களோட அப்பா அம்மாவோட கையில தான் இருக்கு. ஆனா அந்த குழந்தைங்க கேட்கலன்னா அப்பா அம்மாவால மட்டும் என்ன பண்ண முடியும்? ஆனாலும் அவங்களோட அப்பா அம்மா தன்னுடைய கடமையை பசங்களுக்கு நிறைவேற்றி தான் ஆகணும். நீ அவளுடைய அம்மா, அவளுடைய வாழ்க்கை அழியாம பாத்துக்கிறது உன்னோட கடமை. எப்படி தடுக்கிறது? நான் தனியா இருக்கேன். என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. தன்னோட குழந்தைங்க விஷயத்துல அம்மா இப்படி பலவீனமா இருக்க கூடாது ஜெயஸ்ரீ. நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த கெட்ட பழக்கங்கள்ல இருந்து நீ ஆவணிய தடுத்தே ஆகணும். அவளை மிரட்டி நீ தான் அவளுக்கு புரிய வைக்கணும். தப்பு பண்றது சுதந்திரம் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்க ஜெயஸ்ரீ. நீ எது பண்றதா இருந்தாலும் அதை சீக்கிரமே செஞ்சு முடிச்சாகணும். ஒரு நாள் போச்சுனாலும் அதுக்கப்புறம் ஆவணி இதை விடுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். அவளுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லாம போயிடும். என்னோட மொபைல் எங்க போச்சு? நைட் எங்க தானே வச்சிருந்தேன். என்னோட மொபைல் எங்க போச்சு? சிகரெட் அப்புறம் பியர் பாட்டில் எங்க போச்சு? என் பெட்ரூம்க்கு யார் வந்தா? என் மொபைலை யார் எடுத்துட்டு போனது? மாம், கதவு ஏன் லாக் ஆயிருக்கு? மாம், மாம், கதவை ஏன் பூட்டிருக்கீங்க? கதவை திறங்க.
மாம், உங்களுக்கு கேக்குதா இல்லையா? கதவை திறங்க மாம். அவனி, நான் சொல்றது எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணாத நான் இந்த கதவை திறப்பேன். தெரிஞ்சுக்கோ. நீட்டான Dress, டைமுக்கு சாப்பாடு, நோ சிகரெட், நோ ட்ரிங்கிங், நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ லேட் நைட் பார்ட்டிஸ். ஒருவேளை நான் சொல்றது எதையும் நீ கேட்கலன்னா உனக்கு மொபைலும் கிடையாது, நீ காலேஜுக்கு போகவும் முடியாது. உனக்கு வெறும் சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் ஜன்னல் வழியா. ஜன்னல்ல காஃபியும் சாப்பிடறதுக்கு உனக்கு பிஸ்கட்டும் வச்சிருக்கேன். மாம், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? You will pay for this. ரொம்ப வருத்தப்படுவீங்க. கதவை திறங்கன்னு சொல்றேன்ல. செல்லோ, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. நானே உனக்கு கதவை திறந்து விடுறேம்மா. திறங்க, இல்லனா நான் இப்ப கதவை உடைச்சிருவேன். சொல்லு அவனி. சாயல், நான் அவனி இல்ல, அவங்க அம்மா பேசுறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆன்ட்டி, எனக்கு அவனியை பார்க்கறதுல விருப்பம் இல்லை. எனக்கு தெரியும்பா, அதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். நீ உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வரியா? ஓகே ஆன்ட்டி, நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்ட்டி. அதை சப்மிட் பண்ணிட்டு நான் வரேன். சரிப்பா, உனக்கு டைம் கிடைக்கும் போது நீ கண்டிப்பா இங்க வரணும். ஓகே? ஒவ்வொரு தலைமுறையும் மாற நினைக்கிறாங்க. இந்த விஷயத்துல பழைய புதிய தலைமுறைக்கு எப்பவுமே ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கு. மாற்றம் இந்த உலகத்துக்கே தேவை, அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த தலைமுறையில ஒரு சின்ன பொண்ணு தனக்கு நல்லது கெட்டது தெரியாம மாற்றத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த உலகம் அது பின்னாடி ஓடுது. உத்தரப்பிரதேஷ் கிராமத்துல நடக்கிற இந்த கதை ஒரு குடும்பத்தோட கதை இல்ல, இது ஒவ்வொரு குடும்பத்திலயுமே நடக்கிற கதை. எங்க புது தலைமுறை குழந்தைங்க மாற்றம்ன்ற ஓட்டத்துல எல்லாரையும் பின்தள்ளணும்ன்ற நோக்கத்துல அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் சுத்தி இருக்கிறவங்களையும் அழிக்கிறாங்க. இதுதான் இந்த கதையோட ஆரம்ப புள்ளி. போக போக என்ன நடக்குதுன்னு பாருங்க. மாம், மாம், கதவை திறங்க. வணக்கம் ஆண்டி. வணக்கம்பா. நீ உட்காரு, உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். இல்ல ஆண்டி, நான் டீ குடிக்க மாட்டேன். என்ன வர சொல்லியிருந்தீங்க, ஏதாவது பண்ணணுமா ஆண்டி? ஆமா சாயல், நீ எப்படி அவனிய காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி அவளை நானும் மாத்தணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ அவளுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நான் அவளுடைய அம்மா. நான் அவளுடைய சிகரெட், சரக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அப்புறம் நான் அவளை பெட்ரூம்ல அடைச்சி வச்சிருக்கேன். ஆண்டி, அவ ஏதாவது பண்ணிக்கிட்டானா? முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். 2 நாளா அவ சாப்பிட கூட இல்ல. ஆனா 3ஆவது நாள் அவ காஃபியும் குடிச்சா, அப்புறம் சாப்பாடையும் சாப்பிட்டா. நேத்து வரைக்கும் இந்த வீட்ல அவ என்னால உட்கார முடியாத அளவுக்கு கத்திக்கிட்டு இருந்தா. ஆனா இது சொல்யூஷன் இல்ல ஆண்டி. எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. புனித் வரலையா ஆண்டி? நிறைய தடவை வந்தா, நான் அவனை துரத்தி விட்டுட்டேன். ஆனா என்னையே வர சொன்னீங்க? கண்காணிக்கிறதுக்காக தான் சாயல். உனக்கு தெரியும், புனித் அவனியோட எஸ் பாய். அவனி என்ன சொல்றாலும் புனித் அதை தான் செய்வான். அவனிய திருத்தி ஆகணும்னா நீதான் அந்த புனித்தை தடுத்தாகணும். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நடக்கும் ஆண்டி? அவனி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கற வரைக்கும். ஒருவேளை அவ பொய் சத்தியம் செஞ்சா? அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம். எனக்கு இதெல்லாம் இல்லாம ஆவணியால இருக்க முடியும்னு அவ புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரிங்க ஆண்டி, நான் புனித்தை கவனிச்சுக்கிறேன். ஆனா எனக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்னால 10 மணிக்கு மேல வெளியே வர முடியாது. ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த நேரத்துல நான் கதவை உள்ள இருந்து சாத்திடுறேன். ஓகே ஆண்டி, நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். நான் கிளம்புறேன் ஆண்டி. ஓகே, வரேன் ஆண்டி. அவனி, அவனி, புனித்,
புனீத், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். புனீத், அம்மா என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. நான் இங்க முன்னாடியே வரதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்க அம்மா என்ன வாசலோட அனுப்பிட்டாங்க. என்னைக்கு உங்க வீட்டு கதவு சாத்திதான் இருக்கு. உன்னை பார்க்கணும்னு பின்வழியா எகிரி குதிச்சு உள்ள வந்தேன். மாம் என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த வீடு என்னோட பிரிசன். இந்த பிரிசனை உடைக்கிறது ரொம்பவே முக்கியம். புனீத், நீதான் எனக்கு உதவி பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. நான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி கேளு. நீ ராத்திரி செவர் ஏறி குதிச்சு வந்து நைட்டு ஃபுல்லா கார்டனுக்குள்ளே இரு. காலையில எங்க அம்மா கதவை திறக்கிறப்போ அப்ப நீ உள்ள வந்துரு. அதுக்கப்புறம் என் பெட்ரூம் கதவை திறந்துரு. You are my true best friend. சரி வா, இங்க இப்பவே போயிடலாம். போலாம். புனீத், அம்மா என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாங்க. And I'm really very upset. But you came in and you saved me. You're my best friend. ரிலாக்ஸ் ஆகுனி. நான் உன் கூட இருந்தா எல்லாமே சரியாயிடும். நான் ஒன்று சொல்லவா அவனி? நாம இங்கிருந்து எங்கேயாவது போயிடலாம். No way baby. மாம் எனக்கு பண்ணதுக்கு முதல்ல அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். நீ என் கூட இருப்பல? என்ன யோசிக்கிற புனீத்? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? எஸ், நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நீ என்ன சொல்றியோ நான் அதை தான் செய்வேன். அப்ப வா, என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஓகே. நான் தான் சொன்னேன்ல, என் விஷயத்துல தலையிடாம தள்ளி இருங்கன்னு. சாரி ஆண்டி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாளோ நான் அதை மட்டும்தான் பண்ணுவேன் ஆண்டி. நீங்க என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டீங்க. நீங்க என்ன தேவையில்லாம கூட்டி வச்சதால நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண வேண்டியிருக்கு மாம். மாம், நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்ல. என்ன எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுத்துனீங்க. ஏன் அப்பாவோட வீட்ல நீங்க என்னையே அடைச்சு வச்சிருந்தீங்க. And now I'm gonna make you pay for that. அவனி, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ விட்டு எல்லாத்தையும். எனக்காக அந்த கடவுள் உன்னை மன்னிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
அவனி ஆன்ட்டி செத்துட்டாங்க. What? Oh no! Oh my god, நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் உங்களை கொல்லணும்னு நினைக்கல, பனிஷ் பண்ண தான் நினைச்சேன். இப்போ என்ன பண்றது? இதுக்கப்புறம் நடக்க போறது நீ இல்ல, போலீஸ் சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆன்ட்டிய கொன்னு இருக்கீங்க. நான் காலேஜுக்கு போயிருந்தேன். நீங்க 2 பேரும் அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பவே சந்தேகப்பட்டேன். அதனாலதான் நான் காலேஜை கட்டடிச்சிட்டு வந்தேன். உங்க 2 பேரையுமே நான் விட மாட்டேன். புனித், அவனை புடி. டேய் கதவை தரடா. நம்ம மாட்டிக்கிட்டோம் புனித். அம்மாவோட பாடியும் இங்கதான் இருக்கு. அவனி வேற ஏதாவது கதவு இருக்கா? இங்க வேற எந்த கதவும் இல்ல. ஓ காட் அவனி, நம்ம இங்க நல்லா மாட்டிக்கிட்டோம். சாயில் போலீஸை கூட்டிட்டு வந்துருவா. நாம இங்க என்ன பண்றது? ஹலோ கோரிக்கன் போலீஸ் ஸ்டேஷன். இங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு. இங்க ஒரு பொண்ணு அவ ஃப்ரெண்டோட சேர்ந்து அவ அம்மாவையே கொன்னுட்டா. நீங்க இங்க சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். உன்னை பெத்து வளர்த்த அம்மாவையே நீ இப்படி கொலை செஞ்சிருக்க. How dare you? உனக்கு எவ்வளவு திமிரு? தேங்க்யூ சாயல். உன்னாலதான் இந்த 2 குற்றவாளிய பிடிக்க முடிஞ்சது. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் கூட இருக்கணும். ஒரு நல்ல பாதையை காட்டுறவன். இவன மாதிரி இல்ல. இவங்க 2 பேரும் இழுத்துட்டு வாங்க. இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆள எவ்வளவு இருக்குன்னு நான் பாக்குறேன். அப்புறம் நந்தினி, நீ போட்டோகிராஃபரை வர சொல்லிட்டு பாடியை போஸ்ட் பண்றதுக்கு அனுப்பு. வா. சுதந்திரம்ன்றது தன்னிச்சை விஷயம் இல்லை. அப்புறம் மாற்றங்கிறது நாம முட்டாள்தனத்தை பின்பற்றதில்லை. இல்லை, அவனியோட செயல் தனிப்பட்ட செயல் இல்லை, அது ஒரு முட்டாள்தனம். அடுத்தவங்கள மாதிரியே அவ இருக்கணும்னு நினைச்சு தன்னோட தனித்தன்மையை இழந்துட்டா. அதுக்கு பலனா அவளுக்கு சுதந்திரம் கிடைக்கல, குற்றவாளியா உக்காந்துருக்கா. எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒண்ணு, அவனி இங்க செஞ்சுக்கிட்டு இருந்த பிற்காலத்துல வரக்கூடிய நாகரிகத்தால என்ன விளைவு நடக்கும்னு. அப்புறம் நீங்களே கேட்கலாம், பிற்கால நாகரிகம் இவ்வளவு மோசமா இருக்குமான்னு. மற்ற நாட்டுல குற்றம் இல்லைன்ற போது இங்க ஏன் அது குற்றம்? ஆனா உண்மை என்னன்னா, நாகரிகமும் தப்பில்லை, நாடும் தப்பில்லை. நேரங்காலம் அறிஞ்சு நீங்க எல்லாத்தையும் செஞ்சா அது நல்லது. தப்பு என்னன்னா, நல்லது கெட்டது தெரியாம ஒரு வழிமுறைய கண்மூடித்தனமா பின்பற்றதுதான். அலர்ட்டா இருங்க. கிரைம் அலர்ட்டை தொடர்ந்து பாருங்க. நேரமும் இன்றி, குற்றமும் இன்றி.